Taste the Daily. மாவட்டம் கழகம் சார்பில் காட்டுமன்னார் கோவில் அருகே பள்ளஞ்சநல்லூர் கிராமத்தில் அதிமுக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே பாண்டியன் பங்கேற்ற நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் இப்பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஒன்றிய கழக செயலாளர் எம்.என். சிவகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளர் என். முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள அதிமுக மகளிர் எழுச்சி மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. வளவந்தான் குப்பம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வருகிற 5ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்கவுள்ள மகளிர் எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட 94வது வடக்கு வட்டம் சிக்கோ நகரில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் வி.எஸ். பாபு கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பிரசுரங்களை வழங்கி திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து கழக செயல் வீரர் வில்லிவாக்கம் பா. வெங்கடேசன் மற்றும் புவனேஸ்வரி வெங்கடேசன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவை மாவட்ட செயலாளர் வி.எஸ். பாபு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கேத்தி பேரூராட்சி பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர்., புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் உல்லத்தி, சக்தி நகர், மேலூர் பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்கள் 50 பேருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் கே.ஆர். அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான O.S. மணியன் தலைமையில் நடைபெற்றது. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற கழக செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான O.S. மணியன் ஆலோசனைகள் வழங்கினார். இதில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகளை வஞ்சித்து வருவதாகவும் அதிமுக ஆட்சியில் கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளை பாதுகாத்ததாகவும் தெரிவித்தார். நகர துணை செயலாளர் அரிசக்திவேல் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் எம்.எஸ்.என். குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.